வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். தவா வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு கெண்டை மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெஷ் மீன் உயிரோடு இருந்தது. வீடியோ காமிக்கலான்னு பார்த்தேன், வீடியோ எடுக்கல. ஆற்று மீனுங்க, ஃப்ரெஷ் ஆற்று மீன். இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் விற்றுட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அதுக்கு பல் இருக்குது பாருங்கள். மீனுக்கு பெரிய பெரிய பல்லாக இருக்குங்க. 5 கிலோ வரைக்கும் வச்சுக்கிறாங்க ஒரே மீன் சைஸில். கெண்டை மீன் ஆற்றுல இயற்கையாக வளர்ந்த மீன் தான். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், வீட்டு அரைச்ச மிளகாத்தூள் போட்டு கலந்துக்கலாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. எலுமிச்சம்பழம் சின்னதாக ஒன்று ரொம்ப காயாக இருந்தது, அதை கசக்கி போட்டுக்கிட்டோம். நீங்கள் ஒரு அரை பழம் சேர்த்துக்குங்க. 1 கிலோ மீன் தான், 800 கிராம் வச்சு வெட்டி சேர்த்த உடனே நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சிங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா போட்டு பிரட்டி போட்டு பாருங்கள், நல்லா மினுமினுப்பாக தெரிஞ்சு விட்டே மிளகாத்தூள் நல்லா அருமையாக இருக்கும். மசாலா போட்டேன், தவாவில் போட்டேன். கேஸில் தான் வறுக்கிறேன். அடுப்பில் வறுக்கலான்னு பார்த்தேன், அடுப்பு கொஞ்சம் சரியில்லை. அதனால் கேஸ்லேயே வச்சு வறுத்தாச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாங்க வாங்க. மிளகா வறுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில். சாப்பிட்டு பார்த்தோங்க, அருமையாக டேஸ்ட்டாக இருந்து. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.